ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தை திருநாள் தமிழர்களோட பொங்கல் திருநாள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு மிக முக்கியமான தமிழ் புத்தாண்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தை திருநாள் தான் தமிழர்களோட புத்தாண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் பார்த்தோன்னா நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா சித்திரை தான் நம்மளோட தமிழ் புத்தாண்டு அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டி பார்த்தோன்னா வரலாறு அப்படின்னா தை திருநாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுலாம் மாற்றமில்லை. அதனால் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். தை திருநாள் தான் நம்மளோட தமிழ் புத்தாண்டாக இருக்க முடியும், வேறு எதாக இருக்க முடியும். இதை விட பார்த்தோன்னா பெரிய எடுத்துக்காட்டு என்ன, வரலாற்றுலையும் பார்த்தோன்னா இந்த ஆய்வுகள் தான் இருக்குது. பாரதிதாசன் கூட பார்த்தோன்னா அதை தான் பாடுவார். ஆரியர்கள் கற்பித்த சித்திரை எல்லாம் உனக்கு தமிழ் புத்தாண்டு, தை திருநாளாண்டு தான் உனக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பாடியிருப்பார். அதனால் இன்றைக்கி தான் பார்த்தோன்னா தமிழர்களோட புத்தாண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஸோ எல்லாருக்கும் பார்த்தோன்னா தை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு நல்ல விஷயத்தை பேசிட்டு நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே ஒரு இந்த தற்குறின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆக்சுவலாக பார்த்தோன்னா படிக்காத நபர்களை பார்த்தோன்னா எது சில விஷயங்களை தெரில அப்படின்னா அது தற்குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் அதுக்குண்டான விளக்கத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் படித்தாலும் நான் தற்குறியாக தான் இருப்பேன், நான் அட்வொகேட் ஆனாலும் இந்த மாதிரி தற்குறித்தனமாக தான் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு தான் பார்த்தோன்னா இந்த நாளை நம்ம சிறப்பாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். யார் அப்படின்னா அந்த வைஷ்ணவி அப்படிங்கிற இந்த தற்குறி. நாட்டில் என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரீசெண்டாக இது மிக மிக வன்முறையை தூண்டுற மாதிரியான ஒரு செயல் தான் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இதுக்கு கோர்ட்டில் கேஸே நம்ம ஃபைல் பண்ணலாம். டேரெக்டாக பார்த்தோன்னா கோர்ட்லேயே நம்ம ஒரு மனு தாக்கல் பண்ணி இது மேலே நடவடிக்கை சொல்லி பார்த்தோன்னா நம்ம கேட்கலாம். காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த லெவலில் பார்த்தோன்னா வன்முறையை தூண்டுற மாதிரியான ஒரு செயலை இந்த தற்கொலை பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பழையதை எரிப்பது தான் போகி அப்படின்னு மாதிரி ஒரு வீடியோவை போட்டு விட்டு அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய டிஷர்ட் இருக்குல்ல, தளபதி விஜயால் முகம் பொறித்த ஒரு டிஷர்ட் இருக்குல்ல, அந்த டிஷர்ட்டை பார்த்தோன்னா தீயில போட்டு கொளுத்துற மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாஸில் போட்டிருக்கு. இது படிக்காத நபர்களோடு பண்ண மாட்டாங்க. இது என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அவரை பிடிக்கல அப்படின்னா அவர் பின்பற்றக்கூடிய பல தொண்டர்கள் இருக்காங்க, பல ரசிகர்கள் இருக்காங்க, பல தாய்மார்கள் இருக்காங்க, அவரை பிடிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம விட்டுருவோம், அவரை பற்றி அரசியல் தானே சில விமர்சனங்களை வைப்போம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயத்தை, கேவலமான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு படிக்காத நபர்களோட தெரிஞ்சுட்டு பண்ண மாட்டாங்க. ஆனால் அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கிற இந்த தற்குறி பார்த்தோன்னா விஜயோட டிஷர்ட்டை பார்த்தோன்னா தீயில போட்டு கொளுத்தி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கு அப்படின்னா இதனோட மனநிலைமையை பாருங்களேன். அதாவது திமுக கட்சி சேர்ந்த நபர்கள் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் கிடையாது. தனி மனிதனாக பார்த்தோன்னா சிந்திச்சு பாருங்களேன், இதனுடைய மூளை எந்த அளவுக்கு சிந்திச்சிருக்கும் அப்படின்னு. சின்ன பசங்களுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட பார்த்தோன்னா இந்த தற்குறிக்கு இல்லை அப்படின்றது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஷர்ட் எரிக்கிறதெல்லாம் போகி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கு. சரி, இது எரிச்சா பரவாயில்ல, தனியாக எரிச்சா பரவாயில்ல. ஆனால் அது வீடியோவாக எடுத்து போடுது அப்படின்னா வேணும்னே கான்ட்ரவர்சி, வேணும்னே பார்த்தோன்னா வன்முறை தோன்ற மாதிரியான சில செயல். இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர் இதனோட ஃபோட்டோக்களை கொளுத்துறமானையான வீடியோஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் ஏஐலாம் ரெடி பண்ணி பார்த்தோன்னா இதையே எரிஞ்சு போகிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இது மட்டுமா, கமெண்ட் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஆபாசமான வார்த்தைகள், ஆபாசமாக திட்டியே பார்த்தோன்னா இந்த தற்கொலையை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை பண்ணால் யாராக இருந்தாலும் இப்படி பேச தான் செய்வா அப்படின்றது இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வன்முறையை தூண்டுற மாதிரியான செயல் பண்ணால் இந்த மாதிரியான வேலைகள் தான் நடக்கும். அங்கே ஒரு தளபதி தொண்டன் கேட்டிருக்கிறா, இந்த டிஷர்ட் உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த டிஷர்ட்டை பார்த்தோன்னா நீ யூஸ் பண்ணதை நாங்கள் பார்த்ததும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது, அப்போ உனக்கு இந்த டிஷர்ட் எங்கேருந்து கிடச்சிது, அப்போ எந்த தளபதி தொண்டன்கிட்ட நீப்பா அதை வாங்கிட்டு வந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. இதை பார்த்தோன்னா அவங்க பேரண்ட்ஸ் படித்தாங்கன்னா என்ன ஆகும், இது உனக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. இது வேணும்னா பார்த்தோன்னா வன்மத்தில் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இந்த மாதிரி கமெண்ட்ஸில் பார்த்தோன்னா கல்வி ஊற்றுறதெல்லாம் பார்த்துட்டும் பார்த்தோன்னா இந்த பொண்ணு இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னா நீ என்ன வேணால் பண்ணிக்க, எல்லாமே நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா இதனோட மனநிலைமை சிந்திச்சு பாருங்களேன். கொடூரமான மனநிலைமை, ரொம்பவுமே கொடுமையான கீழ்த்தரமான ஒரு மனநிலைமை தான் சொல்லணும். இது சைக்காட்டிஸ்ட்டை போய் டெஃபினட்டாக மீட் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பனையூருக்கு அந்த இறந்து போன நபர்களெல்லாம் ஸ்ட்ரெச்சர் வச்சு தள்ளிட்டு போன மாதிரியான ஒரு ஏஐ வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு விஷயத்தை பேச்சு அப்போவே பார்த்தோன்னா இது கொடூரமான சிந்தனை கொண்டு ஒரு மனநிலைமை. இந்த மனநலம் இருக்கிறவங்க டெஃபினட்டாக பார்த்தோன்னா மனிதர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது கூடி சீக்கிரமாகவே மனநல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், இல்லை அப்படின்னா சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணி பார்த்தோன்னா சில சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்களை அரசியல் வல்லுநர்களே சில விஷயங்களை பேசினாங்க. அந்த லெவல் இருக்குது. இதுக்கு அரசியலும் தெரியல, பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதும் தெரியல, மற்றவங்களை எப்படி பேசணும் அப்படின்றதும் தெரியல. அவங்க எந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கா, அந்த கட்சியோட திராவிடம்னா என்னன்னே தெரியல. எதுவுமே தெரியாமல் விஜய் அவர் மேலே இருக்கிற வன்மத்தை மட்டுமே கக்கறக்காக தான் நான் இருப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற இந்த தற்கொலை எப்படி பார்த்தோன்னா மனிதர் லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம அந்த இடத்துல முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா டிஎம்கே டிஷர்ட்டு
ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போட்ட மாதிரியான ஒரு டிஷர்ட் அதையும் பார்த்தோன்னா தீயில போட்டு கொளுத்துற மாதிரியான ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அதுவும் பார்த்தோன்னா நான் சரின்னு விஜய் டிஷர்ட் எரிச்சிட்டாங்க, அதுக்காக உடனே டிஎம்கே டிஷர்ட் எரிச்சிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ரிப்ளை கொடுத்து அது மூலமாக ஹாப்பியாக இருக்கிறது நான் விரும்பல. அதுவும் பார்த்தோன்னா தவறான ஒரு செயல் தான். அதையும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் இந்த மாதிரியான கேவலமான கீழ்த்தரமான விஷயங்களை பண்ணுறது கிடையாது. திமுக ஆட்சியை ஒழிச்சிட்டு பார்த்தோன்னா தாவேக்கா ஆட்சிக்கு வரணும், இதுதான் வேற ஒன்றும் கிடையாது. இது காலங்காலமாக எல்லா அரசியலுக்கும் பண்ணுறது தான். இப்போ ஒருவேளை தாவேக்கா விஜய் அவர்களே ஜெயிச்சிட்டார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களே கை கொடுத்து நேரில் மீட் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிப்பார். இதுதான் பார்த்தோன்னா அரசியல் மாண்பு, இப்படி தான் நடக்கும். இதே மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சதுக்காக எடப்பாடி அவர்கள் பார்த்தோன்னா வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது கூட பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். இது வந்து அரசியல் தலைவர்களுக்குள்ள நடக்கிற ஒரு மாண்பு. இவ்வளோ தான் நடக்கும், வேறு ஒன்றுமே நடக்காது. வெளியில் அங்கே அப்படி இப்படி பேசிப்பாங்க, சில விமர்சனங்களை வைப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் நேரில் மீட் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு மாண்பு இருக்கும். அதுதான் பார்த்தோன்னா பாலிடிக்ஸ். இந்த மாதிரி மாண்பு ரீதியான அரசியல் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தோன்னா ரியாலிட்டி. எங்கள் சோசியல் மீடியாஸில் நம்ம அடிச்சுக்கிற மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரியெல்லாம் ரியலாக நடக்காது. அது வேறு மாதிரி சம்பவங்கள் தான் நடக்கும். சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு பார்த்தோன்னா நிறைய பேர் வர்றது சந்தேகம் தான். ஆனால் எந்த மாதிரி பக்குவத்துக்கு போகக்கூடாது அப்படின்றது பார்த்தோன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் யாருமே பண்ண மாட்டாங்க, அவங்க தற்குறிகள் கிடையாது. இதுதான் பார்த்தோன்னா ரியலான தற்குறி அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போது இந்த வீடியோவை வச்சு இந்த வீடியோ பார்த்தோன்னா நான் விஜயை கலாய்க்கிறதுக்காக போடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு இப்போது ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியாவே பார்த்தோன்னா அப்படியே காரி துப்புற மாதிரியான பல விஷயங்களில் ஏஐ வீடியோ ஆகட்டும், கமெண்ட் செக்ஷன் ஆகட்டும், இதனோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி எல்லாமே பார்த்தோன்னா பண்ணிட்டாங்க. இந்த பொங்கல் நல்ல நாளில் இந்த வேலை உனக்கு தேவையா அப்படின்னு விஜய் அவர்களே இதை பார்த்தார் அப்படின்னு ஈஸியாக கடந்து போயிடுவார். ஏன்னா அதெல்லாம் இதை விட பார்த்தோன்னா பல அவமானங்களை சந்திச்சு அவர் அதெல்லாம் பார்த்தோன்னா பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் விஜய் ஃபேன்ஸ் தாவேக்கா தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இதனோட குடும்பத்தினுடைய அவங்க அம்மா அப்பா இருப்பாங்கள்ல, இது பார்த்தோன்னா எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த வீடியோவை அந்த தற்கொலை தான் பார்த்தோன்னா படிச்சுமே அது அட்வொகேட் அப்படின்னு வேறு சொல்லிக்குது. கிரிமினலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரியான மைண்ட்ஸ்லாம் வருது. சரி, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ணி வீடியோ போடுது அப்படின்னா இந்த வீடியோ ஆப்போசிட்லேருந்து யார் எடுத்திருப்பாங்க? சரி, இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இல்லை அப்லோட் பண்ணி இந்த மாதிரி வைரல் ஆனதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்களா? பார்த்தும் கூட பார்த்தோன்னா ஏன் ஒரு கேள்வியோடு கேட்கல? அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு ஃபேமிலி? இந்த ஃபேமிலி அப்படி தான் போல். இந்த ஃபேமிலியே சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வேலைகளை பண்ணக்கூடிய ஃபேமிலியெல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டிய ஃபேமிலியாக தான் இருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய அவப்பேர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது போய் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த திமுகவுக்கு தான் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் கெட்ட பேர் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ மூலமாக. ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த பொண்ணு பண்ண விஷயத்தினால எல்லாருமே வந்து அதிகமாக ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா திமுகவை ட்ரோல் பண்ணுறாங்க. திமுக அதிக அளவில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்தோன்னா தெரியாத சில நபர்களுக்கு கூட கடத்தினா கூட திமுக கட்சியில் இருக்கிறவங்களும் இப்படி தானே அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் நடக்கும். இது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா அடி வாங்கி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பொண்ணோட மனநிலைமை நான் சொன்ன அந்த சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு எதுக்காக அப்படின்னா ஒரு 2-3 மாதமாக நம்மளை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்களே. இந்த சைக்கோ த்ரில்லர் ஃபிலிமெல்லாம் பார்த்துருப்பீங்களா? அதில் பார்த்தோன்னா நம்மளை பற்றி மக்கள் எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கணும், அது பயத்தோடய பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்களே. அந்த மாதிரி என்ன 2-3 மாதமாக நம்மளை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க. தாவேக்கா தொண்டர்கள் கழுவி ஊற்றுவாங்களே, இந்த டைம் பார்த்தோன்னா கழுவியே ஊற்றலையே. இந்த டைம் கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் கம்மியாக இருக்கே, நம்மளை பற்றி ரொம்பவே கம்மியாக தான் பேசியிருக்காங்க. இன்னும் அதிக லெவலில் பேசணுமே, இன்னும் நம்மளை கழுவி ஊற்றணுமே, நம்ம கேட்காத வார்த்தைகளெல்லாம் கேட்கணுமே, அப்போ தான் பார்த்தோன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்பைடர் திரைப்படத்தில் வர எஸ்.ஏ. சூர்யா மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கு போல். நம்மளை யாரும் திட்டவே மாட்டாங்க அப்படின்னு பயங்கரமான ஃபீலிங். திட்ட வைக்கிற பாருங்க. நீங்கள் என்னென்ன வார்த்தைகளெல்லாம் நீங்களாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு வார்த்தையில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். நான் அதை கேட்கணும், அதை கேட்டு நான் என்ஜாய் பண்ணணும், நாங்கள் ஃபேமிலியோட குத்தாட்டம் போடணும் அப்படின்னு விரும்பியிருக்கு போல். அதனால் இந்த ஒரு வீடியோவை போட்டு தளபதி ஃபேன்ஸ்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கு. இது ஒரு மனநிலைமை. நீங்கள் திட்டினீங்க அப்படின்னா அதை நான் ஜாலியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு. சோறு தண்ணி எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரியான சில வார்த்தைகளை நான் கேட்கணும், அதுக்கு தான் பார்த்தோன்னா வெயிட்டிங். இப்போ போட்டாச்சு, பசங்க போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க. அந்த பனையூர் இஷ்யூலே பார்த்தோன்னா திருந்திருக்கும். இல்லை நான் மறுபடியும் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு அதுதான் தேவைப்படுது, அதுதான் வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு மென்டாலிட்டி இருந்தால் தான் இதை திரும்ப பண்ணுவாங்க. இதை திரும்பி இப்போ நம்ம கூட அந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்து படிக்கும்போது ஏன்டா இப்படிலாம் திட்டுறீங்க, சும்மா இருங்கடா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்க நினைப்போம். ஆனால் அந்த தற்குறி அந்த கமெண்ட்ஸ் எடுத்து படிக்கும்போது அந்த கமெண்ட்ஸில் இருக்கிற விஷயங்களெல்லாம் எடுத்து படிக்கும்போது ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்களே. அப்போ மூஞ்சியில் சோகமோ இல்லை கோபமோலாம் இருக்காது, ரொம்ப ஹாப்பியாக படிச்சுட்ருக்கும். இப்போ ஏதோ ஒரு தளபதி ஃபேன் பார்த்தோன்னா கேனா போனா மூணா கோனா அப்படின்னு திட்டியிருப்பா. அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு கோபம் வரும்.
ஆனால் ஒரிஜினலாகவே குடும்பத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரிஜினலாகவே ரோசமுள்ள நபர்களுக்கு அது கோவத்தை ஏற்படுத்தும். ஆனால் இதுக்கு கேனா போனா மூணா கோனா நல்லா இருக்கே சூப்பர் அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும். நான் கேனா போனான்னா கேனா புண்ணாக்கு முட்டா குரங்குன்ற சொல்ல வந்தேன், நீங்கள் ஏதாவது தவறாக எடுத்துக்காதீங்க. அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு பார்த்தோன்னா சந்தோஷப்பட்டுப்பாங்க. அந்த மாதிரியான மென்டாலிட்டி உள்ள குரூப் தான் அது. அந்த வீடியோ போடும்போதே பயங்கரமான சிரிப்பு. அந்த அந்த டிஷர்ட்டை கொண்டா எரிக்கும்போது அந்த மூதியில் பார்த்தோன்னா அந்த ஹாப்பினஸ் பாருங்களேன். அப்பா இந்த மாதிரியான வார்த்தை இன்றைக்கி யூஸ் பண்ணுவாங்கடா, ஐயோ காதில் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போடா கேடா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, இப்போ தே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களே, ஐயோ பயங்கர ஹாப்பியாச்சே, அந்த வார்த்தையெல்லாம் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு, படித்தே ரொம்ப நாள் ஆச்சு, அப்பா இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் பார்த்தோன்னா போயில் அந்த டிஷர்ட்டை தூக்கி போடுது. அந்தளவுக்கு ஒரு ஆனந்தம். இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பேராசைப்படுறவங்க தான் இந்த மாதிரியான விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. ஏன்னா அது அரசியல் ரீதியான எதிர்ப்பெல்லாம் கிடையாது, இது தனி மனித தாக்குதல். அது தனி மனித தாக்குதல் நடத்தினா அந்த திமுக காரங்களை கூட பார்த்தோன்னா காரி துப்பு தான் செய்வாங்க. ஒரு சில நல்லவங்களும் இருப்பாங்களா, எல்லா கட்சிகளும் நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதில் இருக்கிற சில நல்லவங்க கூட பார்த்தோன்னா இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க, இதை காரி தான் துப்புவாங்க. அது கூட பார்த்தோன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு வாங்கி கட்டிக்கிற குரூப் இந்த குரூப். இதை எடுத்து இந்த திமுக ஊப்பிகள் மட்டும் இல்லை, இந்த ஒரு சில ரஜினி ஃபேன்ஸு, ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இதை வந்து வைஷ்ணவி சம்பவம் பண்ணிடுச்சு வேறு லெவல் அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரே கும்பல் தான். இந்த கும்பல் தான் பார்த்தோன்னா அது கூட சேர்ந்துக்க வேண்டிய கும்பல். எல்லாமே பார்த்தோன்னா கீழ்ப்பாக்கத்துலேருந்து இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்த குரூப்பாக தான் இருப்பாங்க. இல்லைன்னா சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணணும். அந்த லெவலில் எல்லாரோட மனநிலையும் பார்த்தோன்னா இந்த மாதிரி குரூரமாக தான் சிந்திக்குதே தவிர நார்மலாக ஒருத்தர் கூட இல்லையாடா. இந்த மிருதன் படத்தில் வர எல்லாமே ஜாம்பிஸ் மாதிரி எல்லாருமே இப்படி தான் சுற்றிட்டு திரிகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கண் கூட பார்க்க தெரியுது. இதுதான் பார்த்தோன்னா அரசியல் நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்குது இந்த தற்குறி. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. அது புரியாத திமுக ஓபிகள் இதை எடுத்து வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆச்சரியம். அப்போ இதெல்லாம் தெரியாத புரியாத தற்குறிங்க தான் அங்கே இருக்காங்க. படித்த தற்குறிங்கன்னு தான் நம்ம சொல்லணும், வேறு ஒன்றுமே இதில் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த போகி திருநாளில் பார்த்தோம்னா வந்து இப்போ பசங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதே இந்த தற்குறி வச்சு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் பார்த்தோன்னா இன்றைக்கி தளபதி ரசிகர்களுக்கு, தளபதி தொண்டர்களுக்கு ஒரு போகி திருநாள், தைத்திருநாள், தைப்பொங்கல் எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரோல் மெட்டீரியல் பார்த்தோன்னா பயங்கரம். அது இன்றைக்கெல்லாம் லீவ் நாள் வேறையா எல்லோரும் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலையாக இந்த வைஷ்ணவிக்கு அமைஞ்சு போச்சு. எனவே நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான கொடூரமான மனநிலை கொண்ட இந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுத்தாலும் அது திருந்து போகிறதில்ல. வேணால் நீங்கள் எதுவும் சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரியான சில வார்த்தைகள் எழுதுனீங்க அப்படின்னா அது படித்து பார்க்குறதுக்கு ஈஸி நல்லாயிருக்கும். அதுக்கு அந்த மாதிரி கேட்குறக்கு ஆசைப்பட்றாங்கல்ல, நீங்கள் தயவு செஞ்சு எழுதிட்டு போங்க. சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்தா கூட அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அப்பா நம்மளை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க, கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறாங்க, நல்லா இருக்கே பார்க்குறக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பாங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்குறதுக்காக உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பொலிட்டிக்கல் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.